نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله في أيام معدودات إلى آخر الآية. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم أيام التشريق أيام أكل وشرب وذكر أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, துல்ஹஜ்ஜினுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுபகுடைய தொழுகையில் நாம் அது குறித்து தெரிந்து வருகிறோம். குர்பானியினுடைய சட்டங்களை நேற்று நாம் தெரிந்தோம். குர்பானியினுடைய நன்மைகள் மகிமைகள் என்ன என்பதை அதற்கு முந்தைய நாட்களில் நாம் தெரிந்தோம். அதைத் தொடர்ந்து தக்பீருடைய மகிமையை நாம் இன்றைய தினம் தெரிய வைக்கிறோம். மேலான பெரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் தக்பீரை அவர்கள் முழங்கியுள்ளார்கள். ஒரு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சஹாபிகள் கூறுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தின் மீது அமர்ந்ததும் கப்பர ஸலாத்தன் 3 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை முழங்குவார்கள். பிறையை கண்டால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு பின்னர் சொல்வார்கள், அல்லாஹுவே இந்த பிறையை எங்களுக்கு நீ சலாமத்தான முறையில் ஒதுக்க செய்வாயாக என்று சொல்வார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை முழங்கியுள்ளார்கள். மேலான பெரியவர்களே, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 8, நமக்கு இன்று 7 என்று சொன்னால் அங்கே மக்காவிலே இன்று பிறை 8. இன்று அவர்கள் மினாவுக்கு புறப்படுவார்கள். இன்றைய தினத்திற்கு யௌமுத் தர்வியா என்று நாம் சொல்லுவோம். யௌமுத் தர்வியா என்று சொன்னால் என்ன பொருள்? ஹஜ்ஜிக்கு தயாராகி கொள்ளுதல் என்று பொருள். தர்வியா என்றால் தண்ணீரை நிரப்புதல். அந்த காலத்திலே தோல் துருத்துகளிலே இன்றைய தினத்தில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு தயாராகுவார்கள். இப்பொழுது நாம் இந்த நாளில் மினாவுக்கு சென்று நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். பிறை 9ஆம் நாளுக்கு அரஃபா மைதானத்தில் எல்லா ஹாஜிகளும் ஒன்றிணைவார்கள். அல்லாஹ்விடத்திலே திக்ரும் துஆவும் செய்வார்கள். பிறை 10ஆம் நாளன்று அவர்களுக்கு யௌமுன் நஹர், அதாவது அன்றைய தினத்தில் அவர்கள் குர்பானி கொடுப்பதும் அன்றைய தினம் அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிவதுமான அமல்களை மேற்கொள்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய நாம் பிறை 9ஆம் நாள், அதாவது நாளை மறுநாள் நாம் இங்கே நோன்பை நோக்கிறோம். அரஃபாவுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்பு. அதே போல அன்றைய சுபகில் இருந்து தொடங்கி தஷ்ரீக்கினுடைய நாட்கள் என்று நாம் சொல்லுவோமே, பிறை 13 வரை ஒவ்வொரு பரதான தொழுகைகளுக்கு பிறகு நாம் தக்பீரை முழங்குகிறோம். அந்த தொழுகையில் மாத்திரமல்ல, நம்ம வீட்டினுடைய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் தக்பீரை கொண்டு அந்த காரியத்தை அழகுபடுத்துகிறோம். நமக்கு சஹாபாக்களும் சரி, நம்முடைய முன்னால் வாழ்ந்த பெரியோர்களும் சரி, இந்த சுன்னத்தை நமக்கு நடைமுறைப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகம் தக்பீர்களையும் திக்ருகளையும் செய்யும்படி சொன்னார்கள். அந்த காலத்தில், அறியாமை காலத்தில் ஹஜ்ஜுடைய அமல் இருந்துச்சு. இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் தவாப் இருந்துச்சு. அதுபோல சாயிங்கிற பேர்லையும் அங்கே அவர்கள் ஒரு சிலை வைத்திருப்பார்கள். அதை அப்படியே சுற்றி சுற்றி வருவார்கள். என்ன செய்வாங்க அப்படின்னா, பிறை 10ஆம் நாள் ஹஜ்ஜு முடிந்ததும் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் வெட்டி கதை பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய அந்த மூதாதையர்களுடைய பெருமை, அவர்களுடைய அந்த சிறப்புகளை பற்றி பெருமையாக இந்த மாதிரி பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கதை நமக்கு ஆகாது. அல்லாஹுவை விட உலகத்தில் பெருமைக்குரியவன் யாரும் இல்லை. ஆகவே இந்த தஷ்ரீக்குடைய நாட்களில் நீங்கள் அதிகம் தக்பீரை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு சொன்னாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொன்னான், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் முடித்து விட்டால் ஃபத்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். இதுபோல இதற்கு முன்னால் கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்களுடைய மூதாதையர்களை புகழ்ந்தீர்களே, அதுபோல அவ் அஷத்த விக்ரா, அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அப்படி வளர்த்தார்கள். எந்த இடத்திலும் அல்லாஹ்வினுடைய சிறப்பை எடுத்துரைக்கும்படி சொன்னார்கள். அல்லாஹ் பெரியவன் என்கிற வார்த்தையை முழங்கும்படி சப்தமிட்டு உரத்த குரலில் சொல்லும்படி சொன்னார்கள். ஒரு மலை முகட்டில் ஏறுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உடனே தக்பீர்களை சொல்வார்கள். ஒரு ஆச்சரியமான செய்திகளை கேட்பார்கள், உடனே தக்பீர்களை சொல்வார்கள். ஏன், நமக்கெல்லாம் தெரியும், ஜனாசாவுடைய தொழுகையில நமக்கு வைக்கப்பட்டதே தக்பீர்கள் மட்டும்தான், 4 தக்பீர்கள். ஏன், தக்பீரை விட மிக உயர்ந்த ஒரு விஷயம் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வார், கப்பீரு தக்பீரா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த பெருமையை எடுத்துரையுங்கள். ஆரம்பத்தில் இறங்கிய வகை, ஏறத்தாழ முதல் கட்ட வகை இறங்கினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயது என்று சொன்னால், அதை அடுத்து 1, 2, 3 வருடங்கள் வரை வகையினுடைய செய்திகள் வரல. அதற்கு அப்புறம் வந்த வகை என்ன தெரியுமா? யா அய்யுஹல் முத்தஸிரும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர். போர்வை போர்த்திய நபியை நீங்கள் எழுந்திரியுங்கள், மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரியுங்கள், ரப்பை நீங்கள் பெருமையாக தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினார். மேலான பெரியவர்களே, அப்படியானால் முஸ்லிம்களின் வாழ்க்கைக்கும் தக்பீருக்கும் ஏராளமான சம்பந்தங்கள் உண்டு. குறிப்பாக நாம் இந்த நாட்களில் இந்த பிறை 9 சுபகளிலிருந்து நாம் சொல்லக்கூடிய தக்பீர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய ரக்காத்துகள் 4, 3, 2 17 ரக்காத்துகளை நாம் தொழுகிறோம். இந்த 17 ரக்காத்துகளில் சராசரியாக ஒரு ரக்காத்தில் 6-7 தக்பீர் என்று வைத்துக் கொண்டார். ஒரு நாளைக்கு நாம ஃபரதான தொழுகைகளில் மட்டுமே 100க்கும் நெருக்கமான தக்பீர்களை சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனுடைய முன் சொன்னது, பின் சொன்னது, நஃபில்கள், வித்ர்கள் என்று பார்க்க போனால் 300க்கும் மேற்பட்ட தக்பீர்கள் வருவதாக நமக்கு பெருமக்கள் சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு நமக்கும் தக்பீருக்குமான ஒரு உறவு என்று பாருங்கள். காரணம், அல்லாஹ்வை விட மிக பெரியவன் துன்யாவிலும் இல்லை, உஹ்ராவிலும் இல்லை, ஆகிரத்திலும் இல்லை. ஆகிரத்திலும் அல்லாஹ் தன்னுடைய பெருமையை சொல்வான். இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் என்று கேட்பான். ஏன், துன்யாவில் அல்லாஹ் மனிதர்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். அந்த ஆட்சியை கொண்டு பெருமை அளிக்கிற நபர்களுக்கெல்லாம் மறுமையில் தான் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அல்லாஹ் கேட்பான், இன்றைய தினம் யாருக்கு இந்த ஆட்சி அதிகாரம் சொந்தம் என்று. அப்படியானால் இந்த உலகத்திலும் சரி, மறு உலகிலும் சரி, மிகப்பெரிய பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் நாம் இங்கே தக்பீர்களை அதிகம் முழங்குகிறோம். தஷ்ரீக்கினுடைய நாட்கள் என்பது அங்கே நோன்பு வைப்பது நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. அரஃபாவுடைய நோன்பு மாத்திரம் சொன்னது. மற்றபடி 10ஆம் நாளிலோ 11, 12, 13 ஆகிய நாட்களிலோ நோன்பு வைப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை. காரணம், அது நல்லபடியாக சாப்பிடக்கூடிய நாட்கள். அந்த காலத்தில் நாம் நேற்று கூட சொல்றோம், குர்பானியுடைய இறைச்சிகளை அதற்கு முந்தைய காலத்தில் இந்த 3 நாட்கள் மட்டும் வைத்திருந்து சாப்பிடுவார்கள். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் அதை நீங்கள் சேமித்து வைக்கலாம். அப்ப அந்த 3 நாட்கள் அந்த இறைச்சியை காய போட்டு, ஐயாமு தஷ்ரீக் என்று சொன்னால் என்ன தெரியுமா? இறைச்சியை உலர வைக்கும் நாள் என்று பொருள். அப்ப நம்ம உப்பு கண்டம் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் அந்த நாட்களுக்கு பேரே அந்த ஐயாமு தஷ்ரீக். நாம் அந்த இறைச்சிகளை உலர வைத்து காய வைத்து அதை உண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய நாட்கள். அதோடு ஒரு திக்கருடைய நாட்கள் ஆகுவது இருக்கிறது. அப்படியானால் நாம நம்முடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்ல மறந்துவிடக்கூடாது. ஒரு விஷயம் நடந்தால் அல்லாஹ் அக்பர். ஒண்ணுமில்லை, ஒரு ஹதீஸில் இப்படி பார்த்தனா, ஒரு தீ விபத்து நம்முடைய கண்களுக்கு பட்டால் நம்ம ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்றோம், மற்ற எல்லா முயற்சிகளும் மேற்கொள்றோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மருத்துவம் சொல்றாங்க, இதா ரைதுல் ஹரீக ஃபகப்பிரு, நீங்கள் எங்கேயும் தீ விபத்தை கண்டால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். ஏன், ஃபைன்ன தக்பீர யுத்ஃபிஉஹு, அல்லாஹ்வினுடைய தக்பீர் என்பது அந்த தீயை அணைத்து விடும் என்று சொல்றாங்க. உண்மைக்கு மாத்திரம் சொந்தக்காரரை உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அதற்கு எவ்வளவு மகத்துவமும் மகிமையும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலான பெரியவர்களே, இந்த குறிப்பாக உண்டான 23 வக்துகளில் நாம் அதிகமாக நம்முடைய பரதங்கள், நஃபில்கள், வீட்டுடைய விசேஷங்கள், காரணம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது இந்த நாட்களில் ரொம்ப பிரபல்யமானது. அது குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களின் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாட்களில் கடைவீதிகளுக்கு செல்வார்களாம். யக்ருஜானி இல சூக், கடைவீதிகளுக்கு செல்வார்கள். அங்கே சென்று தக்பீர்களை முழங்குவார்கள். என்ன தெரிகிறது, எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய புகழும் பெருமையும் அவசியம் என்பதை கடந்து இந்த நாட்களில், தஷ்ரீக்கினுடைய நாட்களில் அல்லாஹ்வை அதிகம் நாம தக்பீர்கள் மூலமாக பெருமைப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் அமல்களிலும் பாருங்கள், பாக்கியிலே, காமத்திலே என்று சொன்னாலும் கூட அதிலேயும் தக்பீர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்.
காரணம் அல்லாஹ் மிக பெரியவன் என்கிற சிந்தனையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டார். நமக்கு எதுவும் எந்த வகையிலும் நமக்கு கவலையை தராது. ஏன்? ஒவ்வொன்றுக்கும் மேலே அல்லாஹ் இருக்கிறான். காட்டாற்று வெள்ளம் போல் வெள்ளம் வந்தாலும் தண்ணீர் வந்தாலும் அதற்கு மேல் அல்லாஹ் மிகப்பெரியவன். மிகப்பெரிய தீ விபத்துகள் நிகழ்ந்தாலும் அதற்கு மேல் அல்லாஹ் பெரியவன். ஏன்? அல்லாஹ் தான் அனைத்தையும் ஆளுகிற சக்தி உள்ளவன். மேலான பெரியவர்களே, சொல்லத்தான் அமல்களாகிய இந்த தக்பீர்களே, அதுபோல நம்முடைய பல்வேறு காரியங்களிலே அல்லாஹ் அக்பர் என்கிற முழக்கங்களை முழங்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுள்ளோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.